Good morning students. I am Ramesh, Department of Mathematics, Volume 1, Chapter 5, Binomial Theorem, Sequence and Series. ஏறுறுப்பு தேற்றம், தொடர்முறைகள் மற்றும் தொடர்கள். இதில் ஏற்கனவே 5.3ல் பார்த்ததை நம்ம ஒரு டைம் ரிவைஸ் பண்ணலாம். அதாவது முடிவுறு தொடர்கள், ஃபைனைட் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு கூட்டுத்தொடர் முறையின் n உறுப்புகளின் கூடுதல், sum of the n terms of the arithmetic series Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into d. அதேபோல் பெருக்குத்தொடர் முறையின் n உறுப்புகளின் கூடுதல் Sn equal to a into 1 minus r power n by 1 minus r. இது ஜாமெட்ரிக் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது கூட்டு பெருக்குத்தொடர் முறையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் Sn equal to a minus of a plus n minus 1 into d into r power n divided by 1 minus r plus dr into 1 minus r power n minus 1 by 1 minus r the whole square. இது கூட்டு பெருக்குத்தொடர் முறை, ஏஜிபின்னு சொல்லுவோம். arithmetic and geometric progression, sum of the n terms. ஸோ இந்த 3 ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா முடிவுறு தொடர்களில். இதை பேஸ் பண்ணி 5.3ல் நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஒரு கூட்டுத்தொடர் தொடரின் முதல் 10 உறுப்புகளின் கூடுதல் 52, முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் 77 எனில் முதல் 20 உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். n உறுப்புகளின் கூடுதல் ஃபார்முலா எடுத்துக்கிறோம். n by 2 2a plus n minus 1 into d. 10 உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துருக்காங்க 52. ஸோ அதிலிருந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. 15 உறுப்புகளின் கூடுதல் 77, அதிலிருந்து ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம டிஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நம்ம எப்படி வேணாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு, இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ஏயோட கோஎஃபிஷியன்ட் 30ஆல் தான் மல்டிபிள் பண்ணுவோம். பட் இங்கே 30ங்கிறது ஒரு லார்ஜ் நம்பராக இருக்கனால நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் நம்பர் 3 அதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 3ஆல் மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு ஏயோட கோஎஃபிஷியன்ட் 13 கிடைக்கும். ஸோ ஈஸியாக நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அதுலேருந்து டியோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். அந்த டி வேல்யூலேருந்து ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஏ வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம 20 உறுப்புகளின் கூடுதல் ஃபைண்ட் பண்ணலாம். அதே மாதிரி 1 cube by 1, 1 cube plus 2 cube by 1 plus 3 plus 1 cube plus 2 cube plus 3 cube by 1 plus 3 plus 5 என்ற தொடரின் முதல் 17 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படிங்கிறது பார்த்தோம். 17 உறுப்புகளின் கூடுதல் அப்படிங்கிறது S17 வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கொடுத்துருக்கக்கூடிய சீரீஸ், அதாவது இந்த தொடருக்கு nth டேர்ம் என்னாம் உறுப்பு கண்டுபிடிக்கிறோம். tn நம்ம எடுத்துக்கலாம். tn equal to 1 cube 2 cube plus etc n cube divided by denominatorல 1 plus 3 plus 5 etc 2n minus 1 அப்படின்ட்டு வருது. ஸோ இதில் இது எல் எண்களின் கணங்களின் கூடுதல் ஃபார்முலா n into n by n plus 1 by 2 whole square, n into n plus 1 by 2 whole square. இது ஒற்றை எண்களின் கூடுதல், ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் n ஸ்கொயர், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவிலேருந்து நமக்கு n ஸ்கொயர் ப்ளஸ் 2n ப்ளஸ் 1 by 4 கிடைக்குது. இதுக்கு நம்ம சமேஷன் கண்டுபிடிக்கிறோம். இந்த சமேஷன்லேருந்து நம்ம என்னோட வேல்யூ 17 சப்ஸ்டியூட் பண்ணி S17 வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதே போல் இந்த 5.3ல் தேர்ட் ரோமன் பின்வரும் தொடர்களின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் 8 + 88 + 888. செகண்ட் கொஸ்டின் 6 + 66 + 666. ஸோ அந்த 2 சீரீஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதனோட சம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இது ஆல்ரெடி 10th வந்த சம்ஸ் இந்த ரெண்டுமே. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய அந்த சீரீஸை எஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம்.
இதுலேருந்து காமனாக என்ன இருக்குது அப்படின்னா 8ன்ற நம்பர் காமனாக இருக்குது. எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்னென்னா 1 + 11 + 111 அப் டு n டேர்ம்ஸ் n உறுப்புகள் வரை. தென் நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து ஒரு 9ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், அதே சமயம் 9ஆல் டிவைட் பண்ணுறோம். 9ஆல் மல்டிபிள் பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ நமக்கு வெளியில் 8/9 கிடைக்குது. இன்ட்டு உள்ளார என்ன கிடைக்குது அப்படின்னா 9 + 99 + 999 கிடைக்குது n உறுப்புகள் வரை. இதுக்கு அடுத்ததாக பார்க்குறோம் இந்த 9 + 99 + 999. இதுக்கு நமக்கு என்ன, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 10 - 1 + 100 - 1 + 1000 - 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதிலிருந்து நம்ம இந்த 10 10 ஸ்கொயர் 10 கியூப் ஃபஸ்ட்டு வரக்கூடிய டேர்ம்ஸை 10 10 ஸ்கொயர் 10 கியூப் எக்ஸட்ரா 10 பவர் n வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த செகண்டாக வரக்கூடிய -1 -1 எல்லா டேர்ம்ஸையும் நம்ம மைனஸை காமனாக வழியில் எடுத்துகிட்டு 1 + 1 + எக்ஸட்ரா n டேர்ம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ இதை பார்க்குறோம். இந்த சீரீஸ் வந்து நமக்கு ஜிபி நமக்கு கிடைக்குது, அதாவது காமன் ரேஷியோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதில் SN ஃபார்முலா a × r⁴n - 1/r - 1 அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் 6 + 66 + 666 இந்த கொஷினுக்கும் நம்ம சம் ஆஃப் த n டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 6ஐ காமனாக வெளியில் எடுக்கிறோம். அடுத்தது 9ஐ மல்டிபிள் பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். 9ஐ மல்டிபிள் பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுறோம். அடுத்தது 9க்கு 10 - 1 எடுத்துக்கிறோம். 99க்கு 10 ஸ்கொயர் -1. அடுத்தது 999க்கு 10³ - 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுலேயும் நம்ம a × r⁴n - 1/r - 1 அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் சம் ஆஃப் த n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ். ஸோ இதே போல் நம்ம 4th கொஸ்டின் 1 + 4 1 + 4 + 4 ஸ்கொயர் 1 + 4 + 4 ஸ்கொயர் + 4 கியூப் என்ற தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ Tn = 1 + 4 + 4 ஸ்கொயர் + 4 கியூப் எக்ஸட்ரா 4 பவர் n - 1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் Sn = a × r⁴n - 1/r - 1 இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து இதில் நம்ம சமேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சமேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப நமக்கு இந்த 4 பவர் n - 1/3 அதை நம்ம 4 பவர் k - 1ன்னு எடுத்துக்கிட்டு இதனோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதே போல் 5th கொஸ்டின் நமக்கு இருக்குது. 1 4/3 7/9 10/27 என்ற தொடர் முறையின் எண்ணாவது உறுப்பு மற்றும் முதல் n உறுப்புகளின் கூடுதல். எண்ணாவது உறுப்பு மற்றும் முதல் n உறுப்புகளின் கூடுதல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ 1 4/3 7/9 10/27. ஸோ இதில் நமக்கு நியூமரேட்டர் அப்படிங்கிறது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனாக இருக்குது. டினாமினேட்டர் வந்து நமக்கு ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனாக கிடைக்குது. ஸோ ரெண்டுக்குமே நம்ம தனித்தனியாக nth டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். nth டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணி இது ரெண்டுமே இருக்கனால ஏஜிபி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏஜிபி ஃபார்முலா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த 4th கொஸ்டின் மட்டும் நம்ம ஏஜிபி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் இந்த சம்முக்கு மட்டும் நம்ம ஏஜிபி ஃபார்முலா அரித்மெட்டிக் அண்டு ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதில் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனும் வருது, ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனும் வருது. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இதே போல் √3 + √75 √243 என்ற தொடரின் n உறுப்புகளின் கூடுதல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு n-இன் மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஸோ 7th கொஸ்டின் 8th 9th கொஸ்டின். ஸோ இதெல்லாமே வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது தான். இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சாப்டர் 5ல் லாஸ்ட் 5.4 எக்ஸசைஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
அதில் நம்ம பார்க்க வேண்டியது ரிமைனிங் சம்ஸ். எடுத்துக்காட்டு 5.21 மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் 1 என்ற மதிப்பிற்கு 1 + x ஹோல் பவர் 2/3 முதல் 4 உறுப்புகள் வரை விரிவுபடுத்தி எழுதுக. ஸோ 1 + x ஹோல் பவர் n ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் 1 + nx + n × n - 1/2 ஃபேக்டோரியல் x ஸ்கொயர் + n × n - 1 n - 2/3 ஃபேக்டோரியல் × x³ / 3 ஃபேக்டோரியல். ஸோ இதில் என்ன நம்ம யூஸ் பண்ணிக்கிறது 2/3 அப்படிங்கிறது 1 + 2/3 × x + 2/3 × 2/3 - 1/2 ஃபேக்டோரியல் × x² + 2/3 × 2/3 - 1 2/3 - 2/3 ஃபேக்டோரியல் × x³ எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம், இந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்படி சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணி காமிச்சிருக்கிறேன். இதனோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1, அடுத்து நெக்ஸ்ட் டேர்ம் 2/3 × x மைனஸ் இதனோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த 2 ஃபேக்டோரியல்ன்றது நமக்கு 1/2ன்னு மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். இதனோட 2/3 - 1ன்றது -1/3 × 2/3. ஸோ டோட்டலாக நமக்கு 1/9 கிடைக்கும். 1/9 × x². ஸோ அதே மாதிரி இதுலேயும் 2/3 இதனோட வேல்யூ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா -3 + 2 -1/3. அதாவது 2/3 × -1/3 இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 3 2s are 6 -6 + 2 -4/3 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இருக்குது. அந்த 3 ஃபேக்டோரியல் வந்து நமக்கு ஆக்சுவலாக 1/6 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 4/81 x³ அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்னு. இதே போல் 5.22 இருக்குது. 1/1 + 3x ஹோல் ஸ்கொயரை எக்ஸின் அடுக்குகளாக விரிவாக்கம் செய்க. அந்த விரிவாக்கம் சரியாக இருப்பதற்கான எக்ஸின் நிபந்தனையை காண்க. எக்ஸின் நிபந்தனையை காண்க. இந்த லைன் நம்ம எழுத தேவையில்லை, ஆல்ரெடி இதுலேயே இருக்குது. ஸோ அந்த விரிவாக்கம் செய்க, இதை மட்டும் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. விரிவாக்கம் செய்க, அடுக்குகளாக விரிவாக்கம் செய்க, அது மட்டும் எடுத்துனா போதும். அந்த விரிவாக்கம் சரியாக இருப்பதற்கான எக்ஸின் நிபந்தனையை காண்க. ஸோ இதில் தீர்வு நம்ம பார்த்தோம்னா 1/1 + 3x ஹோல் ஸ்கொயர் 1/1 + 3x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் இந்த டேர்மை நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 1 + 3x ஹோல் ஸ்கொயரை மேலே எடுத்துகிட்டு வந்தோம்னா 1 + 3x ஹோல் பவர் -2 கிடைக்குது. இதுக்கு அடுத்ததை நம்ம பார்க்குறோம் 1 - 2 × 3x + 2 × 2 + 1/2 ஃபேக்டோரியல் × 3x ஹோல் ஸ்கொயர் -2 × 2 + 1 × 2 + 2/3 ஃபேக்டோரியல் கிடைக்குது. அதாவது 1 + x ஹோல் பவர் -2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 1 - nx + n × n - 1/2 ஃபேக்டோரியல் × x². ஆக்சுவலி இந்த இடத்துல x² வரணும். அடுத்தது n × n - 1 × n - 2/3 ஃபேக்டோரியல் × x³ வரும். ஸோ அதே மாதிரி இதில் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 27x² கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 108 x³ கிடைக்குது. இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது எடுத்துக்காட்டு 5.23 1/3 + 1/3 + 2x ஹோல் ஸ்கொயரை எக்ஸின் அடுக்குகளாக விரிவாக்கம் செய்க. அந்த விரிவு ஏற்புடையதாக இருப்பதற்கான எக்ஸின் நிபந்தனையை காண்க அப்படின்ருக்கு. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 1/3 + 2x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/, இதில் நம்ம என்ன வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா 3 நம்ம காமனாக எடுத்தோம்னா 3² நமக்கு கிடைக்கும். ஸோ 3² × 1 + 2x/3 த ஹோல் ஸ்கொயர். அண்ட் தென் இந்த 1/9 அப்படிங்கிறத நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு 1 + 2x/3 இந்த 2 மேலே எடுத்துகிட்டு வரோம் -2. ஸோ 1 + x
ஹோல் பவர் -2 வெளியில் வருது. ஸோ 1 - 2x + 3x² - 4x³ 1 - 2x + 3x² - 4x³ அந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 - 2 × xக்கு பதிலாக 2x/3 x² பதிலாக 2x/3 ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி x³ பதிலாக 2x/3 ஹோல் க்யூப் எடுத்துக்கிறோம். இதில் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 4x/3. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 4/3 × x². இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 32/27 × x³. ஸோ இந்த 1/9 நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். 1/9 - 4/27 × x and then 4/27 × x². நெக்ஸ்ட்டு 32/243 × x³ நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்குறோம். இதில் எடுத்துக்காட்டு 5.24 க்யூப் ரூட் ஆஃப் 65 இருக்குது. அதை நம்ம ஹோம்ஒர்க்காக எழுதி முடிச்சுக்கலாம், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். எடுத்துக்காட்டு 5.24 செம்ம நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இதுலேயும் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 1 + x ஹோல் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 1 + x ஹோல் பவர் n இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த 65 அப்படிங்கிறத 65 க்யூப் ரூட் ஆஃப் 65 65 ஹோல் பவர் 1/3ன்னு எடுத்துக்கலாம். இந்த 65ங்கிறது 64 + 1 64 + 1 ஹோல் பவர் 1/3 கிடைக்கும். ஸோ இதிலிருந்து 64 நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 64 ஹோல் பவர் 1/3 × 1 + 1/64 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நமக்கு 4 × 1 + 64 ஹோல் பவர் 1/3ன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனோட க்யூப் ரூட் ஆஃப் 65ஓட வேல்யூ 4.02. ஸோ இதோட இந்த சாப்டர் ஃபினிஷ்ட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ் ஒரு 3 சம்ஸ் பார்க்கலாம். சாப்டர் 6 இருபரிமாண பகுமுறை வடிவியல். இருபரிமாண பகுமுறை வடிவியல் 2 dimensional analytical geometryன்னு சொல்லலாம். 2 dimensional analytical geometry. ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ஒரு புள்ளியின் நேமப்பாதை. புள்ளி அப்படிங்கிறது என்ன, நேமப்பாதை அப்படின்னா என்ன? ஒரு புள்ளி அப்படிங்கிறது ஒரு தளத்தில் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். புள்ளி அப்படிங்கிறது ஒரு தளத்தில் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி புள்ளியானது ஒரு பொருள் அல்லது வடிவத்தை குறிப்பது இல்லை. அடுத்து நியமப்பாதை அப்படின்னா என்ன? ஒரு புள்ளியானது ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இயங்கும்போது அந்த புள்ளி நகர்ந்து செல்லும் பாதை. ஒரு புள்ளி ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைக்கு உட்பட்டு இயங்கும்போது புள்ளியானது நகர்ந்து செல்லக்கூடிய பாதை தான் நியமப்பாதை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பயிற்சி 6.1 இந்த கொஸ்டினை நம்ம பார்க்குறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆயத்தொலைவுகளை உடைய நகரும் புள்ளி Pயின் நேமப்பாதையின் சமன்பாட்டை காண்க. Pயின் நேமப்பாதையின் சமன்பாட்டை காண்க. ஸோ இங்கே ஆல்ஃபா ஒரு துணை அலகு ஆகும். ஆல்ஃபாங்கிறது ஒரு துணை அலகு. Pயின் நேமப்பாதை சமன்பாட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இதில் 9 cos ஆல்ஃபா 9 sin ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன் 9 cos ஆல்ஃபா 6 sin ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். P ஆஃப் H, K அப்படிங்கிறது நேமப்பாதையில் நகரக்கூடிய ஒரு புள்ளி. ஸோ இதில் H அப்படிங்கிறது நம்ம 9 cos ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். Kங்கிறது 9 sin ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். Hன்றது 9 cos ஆல்ஃபா, Kங்கிறது 9 sin ஆல்ஃபா.
ஸோ இதில் இந்த 9 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா h/9 ஆயிரும். h/9 cos ஆல்ஃபா. இந்த 9 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா k/9 sin ஆல்ஃபாங்கிறது கிடைக்கும். ஸோ இதிலேருந்து sin squared alpha plus cos squared alpha equal to 1. sin squared alpha plus cos squared alpha equal to 1. ஸோ இந்த sin ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு தெரியும். sin square plus cos squareோட வேல்யூ 1ன்றது நமக்கு தெரியக்கூடியது. sin square plus cos square alpha equal to 1. ஸோ சைனோட ஆல்ஃபா சைனோட வேல்யூ k/9ன்றனால k² divided by 81. cos squareோட வேல்யூ h² by 81 equal to 1. ஸோ இதிலிருந்து நம்ம ரெண்டுக்கும் காமனாக 81 எடுத்துகிட்டு அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு k² ப்ளஸ் h² equal to 81 கிடைக்கும். இதில் h, kக்கு பதிலாக நம்ம xy சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது x² + y² equal to 81 அப்படிங்கிறது நேமப்பாதை. அதுக்கு அடுத்தது இதே சேம் மெத்தடு 9 cos ஆல்ஃபா 6 sin ஆல்ஃபா கொடுத்துருக்கு. அதில் p of h, kங்கிறது நேமப்பாதையில் இருக்கக்கூடிய புள்ளி. இப்போ ஹெச்சோட வேல்யூ 9 cos ஆல்ஃபா, கேவோட வேல்யூ 6 sin ஆல்ஃபா. இதிலிருந்து நம்ம cos ஆல்ஃபா sin ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயரோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா k² by 36 ப்ளஸ் h² by 81 ஈக்குவல் டு 1 கிடைக்குது. இதுலேருந்து நமக்கு x² by 81 y² by 36 ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற நேம பாதை நமக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்தது இதில் ரெண்டாவது கொஸ்டின் பார்க்குறோம். xஹிலிருந்து 2 அலகுகள் மற்றும் yஹிலிருந்து 3 அலகுகள் என்ற மாறாத தொலைவில் நகரும் Pn நேமப்பாதையின் சமன்பாட்டை காண்க. xஹிலிருந்து 2 அலகு தொலைவு, xஹிலிருந்து 2 அலகு தொலைவு. அப்போ நம்ம P of h, kங்கிறது நகரப்புள்ளி அப்படின்னா இதில் கேயோட வேல்யூ நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த கேங்கிறது நமக்கு ஒய்ஹெச்சாக இருக்குது, ஒய் வேல்யூ. ஸோ ஒய் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா y - 2 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இதனோட ஈக்குவேஷன். அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின்னு ஒய்ஹெச்லேருந்து 3 அலகுகள் என்ற மாறாத தொலைவில் இருக்குது அப்படின்னா P of h, k அப்படிங்கிறது நகரம் புள்ளி. h ஈக்குவல் டு 3 அப்படின்னம்னா ஹச்சோட வேல்யூ நம்ம 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸோட வேல்யூ ஹச்சுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ x - 3 ஈக்குவல் டு 0. ஸோ இதில் நமக்கு கிடைக்கக்கூடியது P of h, kங்கிறது 3, k. ஸோ இதில் ஹெச்சோட வேல்யூ நம்ம 3 எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தீட்டா ஒரு துணை அலகு எனில் x is equal to a cos cube theta, y is equal to a sin cube theta ஆகிய ஆயத்தொலைவுகளை உடைய நகரும் புள்ளியின் நியம சமன்பாட்டை காண்க. P of h, k என்பது நேமப்பாதையின் ஒரு நகரும் புள்ளி. இதில் xோட வேல்யூ a cos cube theta, yயோட வேல்யூ a sin cube theta. ஸோ h is equal to a cos cube theta, k equal to a sin cube thetaன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா h/aங்கிறது cos cube theta, k/aங்கிறது sin cube theta. இதில் h/a ஹோல் பவர் 1/3, அதாவது இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 1/3 ஆகும். அதே மாதிரி இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 1/3ன்னு கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நமக்கு cos ஸ்கொயர் ப்ளஸ் sin ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ங்கிறது கிடைக்கும். cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ காஸோட வேல்யூ h/a ஹோல் பவர் 1/3, சைனோட வேல்யூ k/a ஹோல் பவர் 2/3 ஈக்குவல் டு 1ங்கிறது கிடைக்குது. ஸோ a பவர் 2/3 ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா a பவர் 2/3, இது h பவர் 2/3, இது k பவர் 2/3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதிலேருந்து h, kக்கு பதிலாக x, y கொடுத்தோம் அப்படின்னா x பவர் 2/3 ப்ளஸ் y பவர் 2/3 ஈக்குவல் டு a பவர் 2/3.
இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 4th கொஸ்டின் இதே எக்ஸசைஸில் x² - 5x + ky = 0 என்ற நேமப்பாதையின் மீது புள்ளிகள் P(-3,1) மற்றும் Q(2, b) அமையும் எனில் k மற்றும் b இன் மதிப்புகளை காண்க. ஸோ x² - 5x + ky = 0 அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்றது -3,1 அப்படிங்கிற புள்ளி 1ல் இருக்கிறதுனால நம்ம அந்த -3,1ன்ற புள்ளியை 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக -3யும் ஒய்க்கு பதிலாக +1ம் இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேயோட வேல்யூ -24 கிடைக்கும். அதாவது இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 9 கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 15 கிடைக்கும். ப்ளஸ் கே கிடைக்கும் ஈக்குவல் டு 0. அப்போ 9 + 15 24. ஸோ கேயோட வேல்யூ -24 கிடைக்கும். கே ஈக்குவல் டு -24 கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இந்த கேயோட வேல்யூவை ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய புள்ளியும் 1ல் அமைவதால் எக்ஸ் ஒய்க்கு பதிலாக நம்ம 2, b சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பியோட வேல்யூ நமக்கு -1/4 கிடைக்குது. அதாவது எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம், 2² -5 × எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், -24 × ஒய்க்கு பதிலாக b சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பியோட வேல்யூ -1/4 கிடைக்குது. அதாவது 4 - 10 -24b கிடைக்கும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா -6 வரும். அது அந்த சைடு கொண்டு +6. ஸோ 24ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 1/4 கிடைக்குது. ஸோ இப்போ தான் நம்ம இதில் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் 4 சம்ஸ் பார்த்துருக்குறோம். ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம தவறாமல் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதி அதை வந்து நம்ம டெய்லியும் சம்ஸ் போட்டு பார்த்தோம்னா தான் நமக்கு புரியும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. கிளாஸ் ஒர்க் நோட்டில் கம்பல்சரி எழுதுங்க. டெய்லியும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் அப்படியே ரிவைஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் மறந்துடும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லி கண்டினியூவாக ரொட்டீனாக பண்ணுங்கள். தேங்க்யூ.